ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தது அப்படின்றது உலகம் முழுக்க ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது அமெரிக்கா ஏன் ட்ரம்பை தேர்வு செய்தது, என்ன விளைவுகளை ஏற்படுத்துவார்? அமெரிக்க மக்களுக்கு அறிவு இல்லையா? எப்படி 7.5 கோடி பேர் ட்ரம்புக்கு ஓட்டு போட்டாங்க? எதிர்கட்சியை விட அதிக ஓட்டு போட்டு ட்ரம்பை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? 2016 ஏதோ தப்பா தேர்ந்தெடுத்துட்டோம். 4 வருஷம் பார்த்தாங்கல்ல. அடுத்த 4 வருடம் எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்து அவருடைய எல்லா வண்டவாளங்களையும் தண்டவாளத்துல ஏத்துறோம்னு காட்டியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் எப்படி இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்க? நம்ம இந்தியால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ரம்ப் வந்ததுனால நமக்கு நல்லதா அல்லது ட்ரம்ப் தோத்திருந்தா நமக்கு நல்லதா அப்படின்னா 2 வகையிலையும் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உலகம் முழுக்க அமெரிக்கா 800 ஆயுத தளங்களை உருவாக்கி வச்சிருக்கு. அமெரிக்காவை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அது சும்மாலாம் இல்லை. கேள்வி கேட்டேன்னா மேல இருந்து குண்டுமலை பொழியும். 1991 குவைத் ஈராக் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? இப்ப அமெரிக்காவில் இவ்வளவு இனிமேல் கடன் முன்ன மாதிரி தாராளமா வாங்க முடியாது. இந்த உற்பத்தி வெளியே போனதுனால வேலை வாய்ப்புகளை இழந்த, வாழ்வாதாரம் நெருக்கடிக்கு உள்ளான, கடன் சுமையை அழுத்துது. நீங்க பொழைக்கணும் அப்படின்னா 2 வேலை பார்க்கணும். அமெரிக்காவில் 2 வேலை பார்ப்பவர்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஏதாவது ஒண்ணு பண்ணி வேலை தானே செய்யணும். இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, என்னையா ஆச்சு? ட்ரம்ப் என்ன சொல்றாரு? வில்லன் சீனா தான், உங்களுடைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் பறித்து கொண்டு போனது சீனா தான். இப்ப புரியுதா ஏன் சீனால இருந்து வரக்கூடிய இறக்குமதிக்கெல்லாம் ட்ரம்ப் இதைதான் பேசுறாரு. நான் எதுக்கு அவங்களுக்காக நான் ஏன் சண்டை போடணும்? உக்ரைன்ல நான் ஏன் செலவு பண்ணணும்? நேட்டோவுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? சீனால ஏன் உற்பத்தி பண்ண பொருளை நான் ஏன் வாங்கணும்? நியாயமானது தானே. சாதாரணமா ஒருத்தர் கேட்டாம சரிதானே ஐயா. நம்ம ஊர்ல நம்ம உற்பத்தி பண்ணுவோம், நம்ம பயன்படுத்திப்போம். நம்ம பண்ண முடியாத இன்னொருத்தட்டத்தை வாங்குவோம். ஆனா இதுக்கு பொறுப்பு சீனாவா அல்லது அமெரிக்காவில இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனானே அவன்கிட்ட கேள்வி கேட்கணும்ல. யார் லாபம் சம்பாதிச்சாங்க? ட்ரம்ப் முன்வைப்பது அதுதான். அமெரிக்கர்களின் வாழ்க்கையை இந்த அரசியல்வாதிங்க நாசமாக்கிட்டாங்க. நம்ம ஒரு மொழியில சொன்னா அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது. சொல்ல போனா நம்ம ஒரு சீமான் மாதிரி ட்ரம்ப்னு வைக்கிறேன். அவரு இதை சொல்றாரு, நம்ம அமெரிக்கால சீமான் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. சீமான் தான் ஜெயிச்சிருக்கிறான்னு சொல்லணும். சரி, சுற்றுச்சூழல். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சிவகுமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ சர்வதேச நிகழ்வுகள் குறித்து தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் அவர் ஜெயிச்ச உடனே கொஞ்ச நாளில் ஒன்று சொன்னார், பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அவங்க பிரிக்ஸில் உள்ளவங்களுக்கு அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ணும்போது 100% வரி போடுவேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். சொன்னோடனே பெரிய சலசலப்பு ஆயிடுச்சு. உலகம் முழுக்கவே சர்ச்சை. இந்தியாவிலேயும் அது பாதிப்பு வரும் என்பது போலலாம் பேசப்பட்டுச்சு. அவர் இப்போதாங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, இன்னும் 2-3 மாதம் ஆகும் பொறுப்பேற்கிறதுக்கு, அதுக்குள்ளே ஏதாவது சமாதானம் பண்ணிடுவாங்க அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், அதனால பொறுமையாக இருக்க, நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம் அப்படி ஒன்று சொல்கிறாங்க. ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தது அப்படின்றது உலகம் முழுக்க ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது அமெரிக்கா ஏன் ட்ரம்பை தேர்வு செய்தது, என்ன விளைவுகளை ஏற்படுத்துவார்? அந்த ட்ரம்பை இது முதல் முறை தேர்வு செய்யலை. எல்லாருக்குமே தெரியும். 2016 தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று 2017 21 ஜனவரி வரைக்கும் அவர் அந்த நாட்டினுடைய தலைவராக இருந்தார். எனவே அவர் இன்னைக்கு பிரிக்ஸ் நாடுகளுடைய இருந்து வரக்கூடிய இறக்குமதிகளுக்கு 100% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்வது வெறும் பேச்சு கிடையாது. அவருடைய முந்தைய ஆட்சியின் போது அப்படி வரி விதிச்சார். சீனாவில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு, அலுமினிய பொருட்கள், இன்னும் பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிப்பது, இந்தியாவில் இருந்து வரக்கூடிய பொருட்கள், அவருடைய நட்பு நாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் அவர் வரி விதிச்சார். அதே பாணியில இந்த தேர்தல் 2024 தேர்தல் பரப்புரையின் போதும் அவர் பல இடங்கள்ல நான் என்னென்ன வரி விதிக்க போறேன்னு பேசியிருக்காரு. அமெரிக்காவுக்குள்ள எந்த பொருள் வந்தாலும் 10% வரி, அது உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் சரி, அது அவர் சொன்னது. சீனாவில் இருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 60% வரி விதிக்க போறேன். ஏன் அப்படி சொல்றாரு? அப்படிலாம் பேசினவரைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் இதை செய்வாருன்னு அவங்களுக்கு தெரியும், அல்லது இதை சொன்னாதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவை மீண்டும் மகத்தானதாக்குவோம், மேக் அமெரிக்கா
கிரேட் அகைன். அமெரிக்கா ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய நாடா இருந்தது, இன்னைக்கு நம்ம ரொம்ப மோசமா போயிட்டோமே என்று அவர் வந்து பேசுறாரு. அந்த அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். அந்த அரசியலின் ஒரு பகுதி தான் இந்த பிரிக்ஸ் நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்றது. ஏன் பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு கேட்டா, எல்லா நாட்டுக்கும் 10%, சீனாவிலிருந்து வந்தா 60%. சீனாவும் பிரிக்ஸுக்குள்ள இருக்கு. பிரிக்ஸ் நாடுன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா, அப்புறம் இன்னும் புதிதாக சேர்ந்த சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் 2-3 நாடுகள் இருக்கு. இவங்களுக்கு ஏன் வந்து விதிக்கிறேன்னு அவர் சொன்ன காரணம், பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு பதிலாக வேறு ஒரு நாணயத்தை பயன்படுத்தணும்னு அவங்க திட்டம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை இது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அவங்க எந்த நாணயத்துல வேணாலும் அவங்க பயன்படுத்திட்டு போறாங்க, ட்ரம்புக்கு என்ன பிரச்சனை? இந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு மோதல், அதாவது டாலரை நீ வந்து கைவிடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அதுக்கு மாற்று வரக்கூடாது. இல்ல இப்ப இந்த எலெக்ஷன் டைம்லயே வந்து ட்ரம்ப் ஜெயிச்சோன்னு சொன்னது என்ன அப்படின்னா, டாலருடைய மதிப்பு கூடுது. அப்போ இயல்பாவே வந்து அது ட்ரம்ப் வந்தா டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அப்படின்றத ஒண்ணு சொன்னாங்க. தங்கத்தின் விலை குறைய ஆரம்பிச்சது. என்னங்க காரணம்னு கேட்டா, ட்ரம்ப் வந்துட்டாருங்க அப்படின்னு. என்னடா இது, சர்வதேச சந்தையிலேயே ஒரு பெரிய மாற்றம். இல்ல, இதுலதான் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிடுக்கிப்பிடி. இந்த அவர் வால் வந்து இந்த இதுல ஆப்பிள் மாட்டிட்டு இருக்கு. ஒண்ணு, அமெரிக்காவில உற்பத்தி அதிகமாகணும்னு வைங்க, அதை மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னா அமெரிக்காவுக்குள்ள உற்பத்தி நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவுக்கு வரணும். வந்துச்சுன்னா அங்குள்ள மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு. முக்கியமான பிரச்சனை. உற்பத்தி நிறுவனம் வந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணணும். நீங்க ஏற்றுமதி பண்ணணும்னா டாலருடைய மதிப்பு குறைவா இருந்தால்தான் ஏற்றுமதிக்கு சாதகமா இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியை நான் தடை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா டாலர் மதிப்பு ஏறுது. டாலர் மதிப்பு ஏறினால் அமெரிக்கால இருந்து ஏற்றுமதி செய்யறது விலை வந்து ஏறி போயிடும். அப்ப அமெரிக்கா ஏற்றுமதி பாதிக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்க வாங்க முடியாது. இப்ப ட்ரம்புடைய கொள்கை, அவர் சொல்றது டாலர் வந்து ரேட்டு குறையணும். இன்னைக்கு வந்து ஒரு டாலர் 85 ரூபாய் இந்திய ரூபாய்ன்னு வச்சுப்போம், அது கீழே பலவீனம் ஆயிட்டே போகுது. ட்ரம்புடைய கொள்கைப்படி, அவருடைய விருப்பப்படி அது வந்து ஒரு டாலர் 70 ரூபாய்ன்னு வரணும். அப்பதான் அமெரிக்காவிலிருந்து இந்தியா நிறைய பொருள் வாங்க முடியும், இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருள் குறையும். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் அவரு டாலரை பலவீனப்படுத்தணும்னு தான் அவருடைய கொள்கை. ஆனா அவர் ஜெயிச்சா டாலர் வலுவாகுது. ஏன்னா அவர் இறக்குமதி எல்லாத்தையும் தடை போடுறாரு. இப்படி ஒரு முரண்பாடு வந்து அதுக்குள்ள சிக்குது. இந்த முரண்பாட்டுக்குள்ளதான் ஒட்டுமொத்த கதையுமே இருக்கு. ஏன் வந்து ட்ரம்புக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, ட்ரம்ப் யாரு? நீங்க பொதுவா வந்து கொஞ்சம் படிச்ச, கோட்டு சோட்டு போட்ட, நாகரிகமான, நாசுக்கானவங்க, அவங்க மத்தியில ட்ரம்ப் வந்து உட்கார வைக்க முடியாது. அவரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பக்காவான பிஸ்னஸ்மேன், ரியல் எஸ்டேட்டு, அவர் உலகம் முழுக்க கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காரு. பம்பாயில கூட, மும்பையில கூட ஒரு ட்ரம்ப் டவர்லாம் இருக்கு. அதுல இருந்து சம்பாதிக்கக்கூடியவர், ரியல் எஸ்டேட்டு. ஒரு டிவியில வந்து ரியாலிட்டி ஷோ நடத்தினவர். இவர் வந்து எப்படி அமெரிக்காவுடைய நாட்டினுடைய தலைவராக ஆகிறாரு? இது ஒரு மிகப்பெரிய புதிர். மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க இதுவரைக்கும் வந்த நாட்டு தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கும். அவங்க வந்து உள்ளூர்ல ஒரு இதுல போட்டி போட்டிருப்பாங்க, அந்த ஒரு மாநிலத்தினுடைய கவர்னரா இருந்திருப்பாங்க, அல்லது அமெரிக்க மேலவைன்னா செனட், 50 மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 2 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அந்த 2 பேர், ஒருத்தர் செனட்டரா வரணும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மொத்த ஆதரவு பெற்று வர்றாரு, அவங்க செனட்டரா வேலை செஞ்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் வரக்கூடியவங்க தான் நாட்டினுடைய அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீண்ட அரசியல் அனுபவம். ட்ரம்புக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இவர் வந்து பக்கா பிசினஸ் மேன். சொல்ல போனா ஒரு மேட்டுக்குடி பொறுக்கி, நம்ம மார்க்சிய மொழியில சொன்ன லும்பன். இவர் எப்படி நாட்டினுடைய அதிபர் ஆறாரு? இவங்க எல்லாம் எப்படி திட்டமிடுறாங்க? அவரை எதிர்த்து என்ன அரசியல் நடக்குது? இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை. 2016 ஜெயிச்சிட்டாரு, 2020 தோத்துட்டாரு. இல்ல, அந்த அனுபவத்துல இருந்து தான் சொல்றாங்க. 2016 to 2020 அந்த காலகட்டத்துல தான் வந்து ட்ரம்ப்னா ஒரு கோமாளி, கொரோனாவை கையாண்ட விதங்கள் எல்லாருமே கேலிக்குரியதா மாறிச்சு. கொரோனான்றது ஒரு மோசடி, ஏமாத்து, நம்பாதீங்க, அது ஒண்ணும் இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னும் போது மொத்தமா ஒரு காமெடி பீஸ் மாதிரி மாறி இருந்தார். திடீர்னு ஹீரோவா மாறி நிக்கிறாரு. காமெடி பீஸ் மட்டும் இல்ல, அவர் மேல நிறைய வழக்குகள் போட்டாங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு
ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொடர்பான விவகாரத்தை மறைக்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு, இன்னொரு பக்கம் வந்து கலவரத்தை தூண்டி விட்டாரு, கலவரத்தை தூண்டி விட்டாருன்னு அவரை வந்து பதவி நீக்கமே செஞ்சாங்க போனதுல. இப்படி வந்து அவரை எப்படியாவது உலகத்தின் முன்னாடி கோமாளியாக அல்லது ஒரு கிரிமினலாக காட்டுவதுங்கிறது 4 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நடக்கிறது எல்லாரும் பாக்குறாங்க. அமெரிக்க மக்களுக்கு அறிவில்லையா? எப்படி 7.5 கோடி பேர் ட்ரம்புக்கு ஓட்டு போட்டாங்க? எதிர்கட்சியை விட அதிக ஓட்டு போட்டு ட்ரம்பை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு மோசமான ஒரு நபரை ஒருத்தரை சரி 2016 ஏதோ தப்பா தேர்ந்தெடுத்துட்டோம், 4 வருஷம் பார்த்தாங்கல்ல. அடுத்த 4 வருடம் எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்து அவருடைய எல்லா வண்டவாளங்களையும் தண்டவாளத்துல ஏத்துறோம்னு காட்டியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் எப்படி இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்க? ஓட்டு போட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த அவருடைய கட்சி, அவர் குடியரசு கட்சி சார்பா வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வந்து எதிர்த்து போட்டிவிட்ட கமலா ஹாரிஸை விட கணிசமான அளவுக்கு இந்த வேட்பாளர் அங்க இருக்கிற தேர்தல் முறையில ஒரு 40 வேட்பாளர் வாக்காளர்கள் அதிகமா பெற்றிருக்காரு. மொத்தம் 540ல 270 ஜெயிச்சா நீங்க ஜெயிக்கலாம். இவர் 316க்கு மேல ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மேலவை, நான் ஏற்கனவே சொன்ன அந்த செனட்டர்ல அங்கேயும் அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை வந்துருச்சு. அங்க இருக்கிற கீழவை, அதாவது மக்களவைன்னு நம்ம சொல்றோமே, அங்கேயும் அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை. அங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்கு நீதிபதிகள் எல்லாம் இவரு போன ஆட்சி காலத்தில் நியமித்த நீதிபதிகள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த குடியரசு கட்சியுடைய சிந்தனை உள்ளவர்கள்னு பெயர் பெற்றவங்க. அங்க என்ன சிஸ்டம்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயதே கிடையாது, சாகர வரைக்கும் இருப்பாங்க, அல்லது உடம்பு முடியாம ஆமா. இப்போ இதுல என்ன விஷயம்னா, ஒட்டுமொத்த அமெரிக்க அரசு, இந்த ஒன்றிய அரசு வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சட்டப்படி. அத நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள், அதுல என்ன கூடுதல் குறை, வாக்கு சதவீதம் குறைஞ்சது அதெல்லாம் இருக்கட்டும், பெரும்பான்மை மக்கள் ட்ரம்பை வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த நிலைமையை நாம் புரிஞ்சுக்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யம். 2016 ட்ரம்ப் ஏன் ஜெயிச்சார்? அந்த கேள்விக்கான விடை தான் 2024 ட்ரம்ப் ஏன் வெற்றி பெற்றார் எந்த விடையும் அதுலதான் இருக்கு. இந்த எல்லா நாடுகளிலிருந்தும் இறக்குமதிக்கு நான் ஏன் வரி விதிக்கிறேன் என்பதற்கான எந்த கேள்விக்கான விடையும் அதுலதான் இருக்கு. இந்த கேள்விக்கான ஒரு நாடு இப்ப இந்தியான்னு இருக்குன்னு வச்சுப்போமே, இந்தியாவில் நம்ம பொருட்கள் உற்பத்தி செய்கிறோம், விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் படிச்சு முடிச்சாருன்னா அவர் வேலைக்கு போறாருன்னா அங்கு உற்பத்தி வந்து நடக்கணும். அமெரிக்கா வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலேயே பொருள் உற்பத்தியில முதலிடத்தில் இருந்த நாடு அமெரிக்கா. 45 to 50 அந்த காலகட்டத்திலேயே சொல்றது என்ன அப்படின்னா, உலகின் மொத்த உற்பத்தியில் 50% அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க. 89லயே வந்து அவங்களுடைய உற்பத்திங்கிறது வந்து 32% கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா, 89 அந்த டைம்லயே. அது தனியார் மையத்துக்கு பிறகு இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதனால என்ன அமெரிக்காவுடைய உலக மேலாதிக்கம் நடந்திருக்குது, அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே வந்திருக்குது. இப்ப இதுக்கு மேல ஒற்றை தலைமைங்கிற இடத்துக்கு வந்துருச்சு அமெரிக்கா. நீங்க சோவியத் யூனியன் கிடையாது, போட்டிக்கு சீனா முட்டி மோதிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது ஏன் அமெரிக்க மக்களுக்கு இந்த பதட்டம்? அது நீங்க சொன்னதெல்லாம் 1990 அது உண்மை. உலகமே அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல, அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லுவோமே, நமக்கு சூனியம் வைக்கிறது நாமே தான் வச்சுப்போம். அது ரொம்ப வலுவா இருக்கக்கூடியவன். அப்ப அமெரிக்காவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி 1945 உலகத்திலேயே உற்பத்தி துறையில, நீங்க வந்து பொருள் உற்பத்தி, ஃபேக்டரியில கார் உற்பத்தி, வீட்டு பொருட்கள் உற்பத்தி, ஃப்ரிட்ஜ் உற்பத்தி, இதுல அமெரிக்கா தான் முன்னணி நாடு. உலகம் முழுக்க சப்ளை பண்றாங்க. அதற்கான காரணங்கள் என்ன, அதுக்குள்ள நம்ம டீட்டெயில போக வேணாம். ஒரு வரலாற்று சூழல்ல அவங்க இந்த இடத்துக்கு பெரிய முதல் உலக போரும் கூட, முதல் உலக போரும் 2ஆம் உலக போரும் ஐரோப்பால நடக்குது, ஆசியால நடக்குது, ஆப்பிரிக்கால நடக்குது. அமெரிக்காவை தொடர்லது. அமெரிக்கா வந்து பொருள் உற்பத்தி பண்ணி இவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணுது. அப்போ அது ஒண்ணு. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அங்குள்ள மக்கள் தொகை இன்னைக்கு நிலவரத்துல 34 கோடி மக்கள் வந்து அங்க வசிக்கிறாங்க. அப்ப அந்த நாட்டினுடைய உற்பத்தி என்பது பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு. உற்பத்தி யாரு பண்றாங்க? பெரிய நிறுவனங்கள்ல ஃபோர்டு மோட்டார் சென்னையில கூட இருந்தது. அது போல கார் கம்பெனிகள் இருக்கும். வேர்ல்பூல் அப்படின்னு சொன்னா அவங்க தான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் உற்பத்தி பண்றது. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆம் உலக போருக்கு பிறகு
இந்த நிறுவனங்கள் வந்து மற்ற நாடுகள்ல உற்பத்தியை மாத்துறதுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா அமெரிக்காவில் நீங்க உற்பத்தி நடக்கும்போது அதிக சம்பளம் கொடுக்கணும், தொழிற்சங்கம் வலுவா இருக்கு, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஆனா பென்ஷன் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து நமக்கு மலிவா எங்க ஆள் கிடைக்கும். ஆமாங்க, அங்க வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற இடத்துல இங்க 2000 ரூபா சம்பளம் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு வந்துருது இல்ல. 95, 96 காலகட்டத்துல இல்ல, அங்க 2000 ரூபா சம்பளம்ங்கிறது பெரிய சம்பளம். இதான் கதை. இப்ப கேள்வி என்னன்னா, 100ல் 1 பங்கு கொடுத்தா போதும். நீங்க நினைச்ச உடனே இந்தியாவுக்கு வந்துட முடியாது. இப்போ அமெரிக்காவில நான் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன், 1960 ஒரு முதலாளி யோசிக்கிறாருன்னு வைங்க. இந்தியாவில வரணும்னா இந்திய அரசாங்கம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், இந்தியாவில் உள்ள சட்டத்திட்டங்களை எல்லாம் அதுக்கு உட்பட்டு தான் நான் வர முடியும், எனக்கு நிலம் கிடைக்கணும், தொழிலாளர் இந்தியாவில் யூனியன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவாகுது. ஏன் உருவாகுது? ஒரு பக்கம் சோவியத் ஒன்றியம், அது போல அந்த கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கிற சோசியலிச நாடுகள், இன்னொரு பக்கம் முன்னாடி காலனியாக இருந்த இந்தியா போன்ற நாடுகள், வியட்நாம் போன்ற நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க வந்து சோவியத் யூனியனை எதிர்த்து ஒன்னா நிக்கணும். அப்போ முன்னாடி முதல் உலகப் போர்லையும் 2ஆம் உலகப் போர்லையும் சண்டை போட்ட பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, மற்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பலவீனமா இருக்கு. இவங்க எல்லோரையும் அமெரிக்கா வந்து ஓரணியில திரட்டுது. நம்ம எல்லாரும் ஒரே ஒற்றை சந்தையை உருவாக்கிக்கணும், நமக்குள்ள வர்த்தகத்தை வந்து சுமூகமா நடத்தணும். அதாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு முதலாளி ஜப்பானுக்கு போனோம் அப்படின்னா தடை இருக்கக்கூடாது, தடை இருக்காது. ஏன்னா 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் தோத்து போச்சு. தோத்து போன பிறகு அமெரிக்காவுடைய படைகளை அமெரிக்க ராணுவம் அங்க நிறுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கும் ஜப்பான் ராணுவத்தையும் கலைச்சிட்டாங்க. ஜப்பானுக்குள்ள அமெரிக்க ராணுவம் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு ஜப்பான் வந்து வருஷம் பணம் கொடுக்குது, அந்த தளத்தை எதிர்த்து மக்கள் எல்லாம் போராடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல ஜப்பான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கொரியா இந்த நாட்டுல போர் நடந்தது, வடகொரியா தென்கொரியான்னு இன்னைக்கு 2 நாடுகள். தென்கொரியாவும் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அங்கேயும் அமெரிக்காவுடைய ராணுவ தளம் இருக்கு. இன்னொரு இடம் தாய்வான், அது சீனாவுடைய தெற்குல இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதுவும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இதெல்லாம் கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள். அப்படியே வந்தீங்கன்னா சீனாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஹாங்காங் என்ற தீவு, அது பிரிட்டனுடைய காலனியா இருக்கு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. அப்புறம் சிங்கப்பூர் நமக்கு தெரியும், அப்பதான் அது சுதந்திரம் அடைஞ்சு வருது. அப்ப அமெரிக்க முதலாளிகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து உற்பத்தியை ஜப்பானுக்கு கொண்டு போயிடலாம், தென்கொரியா கொண்டு போயிடலாம், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வேணும், அதுல பாதியோ 4ல் 1 பங்கு கொடுக்கலாம். அங்க போனா நமக்கு முதலீட்டுக்கு ரிஸ்க் குறைவு, நம்ம கண்ட்ரோல்ல தானே அது இருக்கு. இப்படி வந்து அமெரிக்க முதலாளிகள் மட்டும் இல்ல, முக்கியமா அமெரிக்கால இருந்தும் நம்ம பிரித்தானியான்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்துல இருந்து முதலாளிகள் வந்து ஷிஃப்ட் ஆறாங்க. அது கார் உற்பத்தியா இருக்கட்டும், முக்கியமா வந்து நம்ம சட்டை, பேண்ட் சட்டை, டெக்ஸ்டைல் உற்பத்தியா இருக்கட்டும், அப்புறம் தோல் பொருட்கள், பொம்மைகள், இதெல்லாம் அங்க மூவ் ஆகுது. அந்த சமயத்தில் நடந்த ஒரு முக்கியமான புரட்சி வந்து மின்னணு பொருட்கள் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுது. எலக்ட்ரானிக்ஸ் எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா நீங்க தாய்வான் சொல்லுவீங்க, தென்கொரியா சொல்லுவீங்க, ஜப்பான் சொல்லுவீங்க. இது எல்லாம் அமெரிக்க நிறுவனங்களுடைய முதலீடு, தொழில்நுட்பமும் அதுல இருக்கு, அமெரிக்காலையும் இருக்கு. இப்படி 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவில் இருந்து உற்பத்தி துறை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது, ஒவ்வொரு துறையா வெளியே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல சீனாவிலும் ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி 1949 நடந்திருக்கு. அங்கேயும் பல காரணங்கள், சீனாவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் ஒரு முரண்பாடு வருது. 1970களில் சீனாவோட அமெரிக்கா வந்து ஒரு நட்பு ஏற்படுத்தி 78ல் மாவோ இறந்ததுக்கு பிறகு 1970 அதாவது 71ல் மாவோ இருக்கும்போதுதான் நிக்சன் வந்து சீனாவுக்கு போறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு போயிட்டு இருக்கு. 78ல் சீனா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்முடைய சந்தையை வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு தொடர்ந்து விடுவோம். அவன் எல்லாமே சீனாவை சுத்தி அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கு. அமெரிக்க நிறுவனங்கள், தாய்வான் நிறுவனங்கள், ஹாங்காங் நிறுவனங்கள், ஜப்பான் நிறுவனங்கள். இப்ப நீங்க எல்லாம் எங்க நாட்டுல வந்து உற்பத்தி பண்ணுங்க, சீனாவுக்கு வந்த என்ன ஆதாயம்? சீனா தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்ப சீன புரட்சிக்கு பிறகு அங்க உள்ள மக்களுக்கு கல்வி, மருத்துவம், அப்புறம் இந்த ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து உத்தரவாதப்படுத்தப்படுது. இப்ப நீங்க உள்ள வந்தேன்னா, தென்கொரியால 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னா இங்க 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, கோடி கணக்கில் தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்ப
இப்போ சீன கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா திட்டமிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்தியாவோட ஒப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நாங்குநேரி அதுக்கு தெற்க இருக்கிற பகுதியை மட்டும் நீங்க வந்து உள்ள வரலாம். அதை நாங்க ஃப்ரீ ட்ரேட் ஜோனா அறிவிச்சிடறோம். அப்ப நாங்குநேரிக்கு உள்ள நீங்க போனாலே, இப்ப உதாரணமா மதுரையிலிருந்து நாங்குநேரிக்கு போகணும்னா நீங்க சுங்க கிளியரன்ஸ் பண்ணணும். ஆனா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆறதில்ல, நாங்குநேரி வரைக்கும் ஃப்ரீயா வரலாம். இப்படி ஒரு திட்டத்தை வந்து அவங்க அறிவிச்சு பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சீனாவுக்குள்ள போகுது உற்பத்தி. 1978 தொடங்கி படிப்படியா சீனாவும் அந்த மண்டலங்களை வந்து விரிவாக்கிட்டே போகுது. 90களில் 2001 டிசம்பர் மாதம் சீனா உலக வர்த்தக கழகத்துல இணைஞ்சிருது. இணைஞ்ச பிறகு இன்னும் வேகம் எடுக்குது. WTOல இணைஞ்ச பிறகு இன்னும் வேகம் எடுக்குது. அமெரிக்காவில் உள்ள எந்த நிறுவனமும், அதாவது அவங்க வந்து ஏதோ திட்டமிட்டு அமெரிக்காவை கைவிட்டு போகணும்லாம் நினைக்கல. அங்க போனா லாபம் கிடைக்கும். அது ஆப்பிளுடைய ஐபோன் உற்பத்தி சீனால நடக்குது, IBM உடைய கம்ப்யூட்டர் உற்பத்தி சீனால நடக்குது. அல்லது நீங்க எந்த செல்போன் எடுத்துக்கங்க, இன்னைக்கு செல்போனே நம்ம சீன செல்போன் தான் வாங்கி பயன்படுத்துறோம். இப்படி வந்து உலகத்தினுடைய உற்பத்தி தளமா சீனா மாறிடுச்சு. 1945 அமெரிக்கா என்னவாக இருந்ததோ அது வந்து 2005-6 சீனா அப்படி ஆயிடுச்சு. அப்போ அமெரிக்கா என்னதான் பண்ணுது? இன்னைக்கும் அமெரிக்கா தான் மொத்த உற்பத்தின்னு பார்த்தா அமெரிக்கா தான் நம்பர் 1. அப்போ அவங்க அமெரிக்கா என்னதான் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு அதாவது நீங்க வந்து உற்பத்தி பண்ணி சந்தையில விற்கிறீங்கன்னா பணத்துக்கு தான் விற்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்க்கு, அப்புறம் உலக அளவில் என்ன பேங்க்கு, இந்த கண்ட்ரோல் எல்லாமே வரலாற்று ரீதியா அமெரிக்கா கையில தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய நிதி மையங்கள் எதுன்னு எடுத்தா நியூயார்க், லண்டன். அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கிட்டத்தட்ட ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் தான். ரெண்டுலேயும் ஒரே மொழி, அவங்களுக்கு வரலாற்று தொடர்புலாம் இருக்கு. அவங்க வந்து இந்த ஃபைனான்ஸை கட்டுப்படுத்துறாங்க. இப்போ உலகம் முழுக்க யாரு ஏற்றுமதி பண்ணாலும் டாலர்ல தான் ஏற்றுமதி பண்ணணும். இப்போ ட்ரம்ப் எங்க வர்றாருன்னு புரியுதா? ட்ரம்ப் ஏன் வந்து நீ டாலர் மேல கை வச்சேன்னா உன் மேல 100% வரி போடுவேன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அவருக்கு இருக்கிற பயம், எல்லாருமே டாலர்ல தான் ஏற்றுமதி பண்றாங்க. அமெரிக்காவுக்கு நான் பொருள் அனுப்பணும்னா டாலர்ல இத்தனை டாலர், ஒரு சட்டைக்கு $10 போட்டு அனுப்புவேன். சரி, நான் வந்து ஈராக்குக்கு பொருள் உற்பத்தி பண்ணி அனுப்புறேன்னு வைங்க, அப்பவும் நான் வந்து ஈராக்கு நாணயம் வேற, இந்திய நாணயம் வேற, ஆனா டாலருக்கு நான் அனுப்புவேன். அப்போ நான் என்னுடைய ஏற்றுமதிக்கான காசை வந்து இந்த ஈராக்ல இருக்கிற இறக்குமதியாளர் அனுப்புனாருன்னா அது நியூயார்க்கு போயிட்டு இந்தியாவுக்கு வரும். இப்படி வந்து டாலரை மையமாக கொண்ட நிதி கட்டமைப்பு அமெரிக்காவில் வலுவா இருக்கு. வேற என்ன இருக்கு? அவங்க ஆயுத தளவாடங்கள், உலகம் முழுக்க அமெரிக்கா வந்து 800 ஆயுத தளங்களை உருவாக்கி வச்சிருக்கு 2ஆம் உலக போருக்கு பிறகு. அப்போ அமெரிக்கா வந்து உலகத்தின் போலீஸ்காரன். நீங்க சொன்னீங்க இல்லையா, 1990 அமெரிக்காவை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அது சும்மாலாம் இல்லை, கேள்வி கேட்டேன்னா மேல இருந்து குண்டுமலை பொழியும். 1991 குவைத் ஈராக் வந்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லி, அதுவும் சதாம் ஹுசேன் வந்து டாலர்ல இருந்து நான் வந்து நாட்டு பொருளாதாரத்துக்கு மாறேன்னு சொன்னதுக்காக தான் அது நடந்தது. ஈரானுக்கு மேலேயும் அதான சொல்றாங்க. ஈரானுக்கு அதே தான். அப்ப ஆயுத தளவாடங்கள் உற்பத்தி அமெரிக்கால இன்னும் நடக்குது. வேற என்ன இருக்கு? இந்த நியூ டெக்னாலஜி கம்பெனிகள், ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்னும் 2 ஆப்பிள், சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், அமேசான், இவங்க வந்து இந்த பிக் 5 அப்படிங்கிறாங்க. இவங்களும் அங்க இருக்காங்க. அப்ப அமெரிக்காவில் இந்த புதிய பொருளாதாரம் 90களுக்கு பிறகு உற்பத்தி எல்லாம் நீ பாத்துக்கப்பா, நாங்க வந்து உங்களுக்கு சேவை கொடுக்குறோம். என்ன சேவை? நிதி சேவை கொடுப்போம், உங்களுக்கு ஆயுதங்களை விற்கிறோம், இல்லைன்னா இது போல சாஃப்ட்வேர் சேவையை கொடுக்குறோம். அப்போ இதனால் ஆதாயம் அடைந்தவர்கள் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்களுடைய லாபம் வந்து பல மடங்கு அதிகரிக்குது. ஏன்னா மலிவா உற்பத்தி பண்ணி அதிக விலைக்கு விற்க முடியுது. 2வது, இந்த பேங்க்கு, இன்சூரன்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட், அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு அதுல யாருக்கு லாஸ்னா, முன்னாடி தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, முன்னாடி அங்கிருந்து ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போகுது, சம்பளம் தேங்கி போயிடுச்சு. அப்போ 1978 2008 வரைக்கும் அமெரிக்க தொழிலாளர்களுடைய உண்மை கூலி, அதாவது உண்மை கூலின்னா என்னன்னா வாங்கும் சக்தி, இன்ஃப்ளேஷனை கழிச்சுட்டு பார்த்தா வாங்கும் சக்தி அடிப்படையில் பார்க்கும்போது உயரவே இல்லை, அப்படியே இருந்திருக்கு, அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கு. அதுக்கு டேட்டா வந்து ஜான் ஸ்மித் என்பவர் எழுதிய 21ஆம் நூற்றாண்டு ஏகாதிபத்தியம்
என்ற நூல்ல நம்ம படிக்கலாம். அவரு இந்த ப்ராசஸை விளக்குறார், எப்படி உற்பத்தி என்பது அமெரிக்காவை விட்டு வெளியே போச்சு என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, உலகம் அமெரிக்காவுக்கு பொருட்களை உற்பத்தி செய்து அனுப்புகிறது, அமெரிக்கா உலகுக்கு டாலரை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. டாலர் உற்பத்தி பண்றதுன்னா என்ன? வெறும் பேப்பர் தான். ஆனா நீங்க அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். பேப்பரை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கணும். நீ ஏத்துக்கலைன்னா உன்னை பணிய வைப்பேன். அதுக்கு பல வழிகள் இருக்கு. நீங்க நேரடி இராணுவ தாக்குதல், இல்ல ஆட்சியை கவிழ்த்து உங்களுக்கு சாதகமான ஆட்சியாளரை உட்கார வைக்கிறது. பாகிஸ்தான்ல இம்ரான்கான் ஆட்சி ஏன் கவிழ்ந்தது? இலங்கையில ராஜபக்சே ஏன் போனாரு? அல்லது பங்களாதேஷ்ல இப்போ ஷேக் ஹசீனா ஆட்சி ஏன் கவிழுது? இது 2வது டூல். பல வழிகள்ல அமெரிக்கா அந்த மேலாதிக்கத்தை நிறுவிட்டு இருக்கு. இந்த வேலை இழந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க? இப்ப 2000கள்ல இன்னைக்கு அதுதான் உண்மை. அமெரிக்கர்கள் என்பவர்கள் கடனாளிகள். நீங்க காலேஜ் போய் படிக்கிறீங்கன்னா கல்வி கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. அதை அடைக்கிறதுக்கு ஒரு கிட்ட 15-20 வருஷம் வேலை செய்யணும். ஒரு கார் வாங்கணுமா கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு வீடு வாங்கணுமா கடன் வாங்கியிருப்பாங்க. இது போக கிரெடிட் கார்டு, ஒவ்வொருத்தரும் ஒரு 7-8 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வேலை இல்லை வேலை கிடைச்சாலும் சம்பளம் குறைவு, நீ கடன்ல வாழ்ந்துக்க. இந்த கடனுக்கான பணம் எங்கிருந்து வருது? அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சீனா போன்ற நாடுகள், அல்லது அமெரிக்காவில் மலிவா பொருளை சீனால உற்பத்தி செய்து வாங்கி அமெரிக்காவில் விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகள், இவங்கெல்லாம் அந்த கடனுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான். உற்பத்தி சீனா, வங்கதேசம் அல்லது மலேசியா இது போன்ற நாடுகள்ல நடக்குது. நிதி பணத்தை அமெரிக்காவும் பிரிட்டனும் கட்டுப்படுத்துது. ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல வேறு வகையான உற்பத்தி நடக்குது. இப்ப இந்த ரெண்டுக்கும் இந்த கேப் வரக்கூடாது. இந்த ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நான் பணம் கொடுக்க நீ பொருள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல உன்னுடைய பொருள் உற்பத்திக்கு நான் பணம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா 2008 ஒரு கிரைசிஸ் வருது, பொருளாதார நெருக்கடி. அது என்ன நெருக்கடின்னா கடன் நெருக்கடி. கடன் நெருக்கடி அதை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் சப் பிரைம் கிரைசிஸ். அதாவது கடன் கடன் திருப்பி கட்ட முடியாதவர்களுக்கு கொடுத்த கடன்கள். நான் இருக்கிறேன், எனக்கு மாச சம்பளமே 10,000 தான், எனக்கு இஎம்ஐ 9,000 வர்ற மாதிரி எனக்கு கடன் கொடுத்துட்றான். எதுக்கு? வீடு வாங்குறதுக்கு. ஐயா நான் எப்படியா கட்டுவேன், கவலைப்படாதீங்க, நீ வீடு வாங்குறீங்கல்ல, 6 மாசம் போனா அந்த வீட்டு விலை ஏறி போயிடும்ல, அந்த வீட்டை வித்துடுங்க, நான் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கிடுங்க, அது கடன் நாங்க கொடுக்குறோம். 6 மாசம் கழிச்சு அந்த வீடு 70 லட்சம் ஆயிடுச்சுன்னு வைங்க, வித்து 20 லட்சம் நீங்க எடுத்துக்கங்க, கடனையும் கொடுத்துருங்க. சுருக்கமா சொன்னா இதுதான் அந்த சப் பிரைம் கிரைசிஸ். அதே கடன் தான் நான் ஏற்கனவே சொன்ன அமெரிக்கர்களுடைய கடன் பொருளாதாரம். பல கம்பெனிகள் இது போன்ற பணத்தை கடன் கொடுத்துருச்சு. எப்படி கட்ட முடியும்? வீடு விலை ஏறிக்கிட்டே இருந்தாதான் இது ஓடும். ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல அதுக்கு விழ ஆரம்பிக்குது, ஒட்டுமொத்தமா படுத்துருச்சு. வீடு வாங்கினவங்க என்ன பண்றாங்க, வீட்டை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு பல பேர் வெளியே போயிடுறாங்க. இப்ப 2008 அமெரிக்க கடன் பொருளாதாரம் ஒரு தகர்வுக்கு உள்ளாகுது. தகர்வுக்கு உள்ளாகும் போது அமெரிக்க அரசு என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள், பெரிய கார்பரேட்டுகள் எல்லாத்தையும் அவங்க ரெஸ்கியூ பண்றாங்க. பணம் கொடுத்து ரெஸ்கியூ பண்ணிய பிறகு மறுபடியும் இதே மாடலை தொடரணும் அப்படின்னா உலகம் முழுக்க இருந்து பணம் அமெரிக்காவுக்குள்ள வரணும். ஆனா சீனா இதுவரைக்கும் 2008 நெருக்கடி வந்த பிறகு இனிமேல் அமெரிக்க பணத்தை நம்ம எப்படி நம்புறது? அப்போ அவங்க ஏற்றுமதி செஞ்சு உற்பத்தி செய்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சீனாவுக்கு உள்ள உள்கட்டுமானம் அல்லது வெளிய நாடுகள்ல, அதுக்கு பேர் பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இப்போ ஆப்பிரிக்க நாடுகள், பல நாடுகள்ல, கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் சீன நிறுவனங்கள், பெரும்பாலும் அரசு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி மக்கள் வாங்கும் திறனை இழந்த போது நாம் உற்பத்தி தேங்கி நம்மளும் மாட்டிக்கிட்டோம், அப்போ நம்ம உற்பத்திக்கான சந்தையை நம்ம நாட்டிலேயே நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதே முடிவு தானே சீனா எடுத்துச்சு. ஆமா, சீனா அதை செய்ய முடியும். சீனா அதை திட்டமிட்டு செஞ்சது. உள்நாட்டிலையும் முதலீடுன்னா பிரம்மாண்டமான முதலீடு. அது புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும். இன்னைக்கு பாம்பேல இருந்து டெல்லி அல்லது மெட்ராஸ்ல இருந்து பாம்பே போற தூரம் 4 மணி நேரத்துல கிடக்குறாங்க அவங்க ட்ரெயின்ல, ஃபிளைட்டை விட ஃபாஸ்டா போறது. அதே போல அவங்க சூரிய மின்சக்தி, இந்த கார், இவி கார், எலக்ட்ரிக் கார், அதே போல 5G பேஸ் ஸ்டேஷன் சீனாவில் 30 லட்சம் பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. 3 வருஷம் முன்னாடி உள்ள புள்ளி வரும். 5G பேஸ் ஸ்டேஷன்னா என்ன, நீ 5G ஆக்சஸ் பண்ணலாம். அமெரிக்காவில் எவ்வளவு இருக்குன்னா 6 லட்சம் பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்தியாவிலையும் சில லட்சம் இருக்கும். இதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க,
5G அவங்க எல்லா துறையிலையும் அமல்படுத்துறாங்க. அதாவது உற்பத்தி துறை, ட்ரோன், இங்க வந்து வயல் விவசாயத்திலையும் ட்ரோன் வந்து பயன்படுத்துறாங்க. அதே போல இன்னைக்கு செல்போன், இந்தியாவில் செல்போன் மார்க்கெட்ல சீன பிராண்டு தான் ஒட்டுமொத்தமா பார்த்தா அவங்க தான் நம்பர் 1 எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா. அப்புறம் ஆப்பிள், சாம்சங், வேற யாரும் இல்லை. வேற இந்த மோட்டரோலா அந்த மாதிரி 1-2 இருக்கும். விவோ, அப்புறம் ஆப்போ, அப்புறம் இந்த ரெட்மி, இப்படி வந்து அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை எங்கேயோ கொண்டு உயர் தொழில்நுட்பத்துக்கு வந்துட்டாங்க. ஹார்ட்வேர் தான்ங்கிறது சீனான்னா ஹார்ட்வேர் அப்படிங்கறத தாண்டி நீ சாஃப்ட்வேர், மலிவான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு என்பதை தாண்டி சில துறைகள்ல, எல்லா துறைகள்லயும் இல்ல, சில துறைகள்ல முன்னணி இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? இப்ப அமெரிக்காவில் இவ்வளவு இனிமேல் வந்து கடன் முன்ன மாதிரி தாராளமா வாங்க முடியாது. இப்ப அமெரிக்காவில் இந்த உற்பத்தி வெளியே போனதுனால வேலை வாய்ப்புகளை இழந்த, வாழ்வாதாரம் வந்து நெருக்கடிக்கு உள்ளான, கடன் சுமையை அழுத்துது. நீங்க பொழைக்கணும் அப்படின்னா 2 வேலை பார்க்கணும். அமெரிக்காவில் 2 வேலை பார்ப்பவர்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஏதாவது ஒண்ணு பண்ணி வேலை தானே செய்யணும். இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, என்னையா ஆச்சு? ட்ரம்ப் என்ன சொல்றாரு? வில்லன் சீனா தான், உங்களுடைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் பறித்து கொண்டு போனது சீனா தான். இப்ப புரியுதா ஏன் சீனால இருந்து வரக்கூடிய இறக்குமதிக்கெல்லாம் 60% வரின்னு அவர் பேசினார். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒபாமா வரும்போது இந்த நெருக்கடியெல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் வந்தார். 2 முறை ஜெயிச்சாரு, பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி சொன்னாங்க. அவர் எதுவுமே செய்யலையா? இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது வால் ஸ்ட்ரீட் முற்றுகை, வால் வீதி முற்றுகை, யூ ஆர் 1%, we are the 99%. இந்த மக்கள் தான் என்னையா எங்க வாழ்க்கையை நெருக்கடியில தள்ளிட்ட, நீ வந்து பணத்தை குவிச்சிட்ட, நீ வந்து பெரிய பெரிய லாபத்தை கூச்சி வச்சிருக்கிற, ஆனா நீ 1% தான் இருக்கிற, 99% நெருக்கடியில் இருக்கிறோம் என்று பார்க்கும்போது கடும் கோபத்துலதான் அந்த செக்மெண்ட் இருக்கு. அந்த சமயத்துல ஒபாமா வந்து ஒரு பிராண்டாக முன்னிறுத்தப்படுறாரு. அவரு ஜெயிச்சு 1 வாரத்திலேயே அவருக்கு அமைதி பரிசு கொடுக்குறாங்க, நோபல் அமைதி பரிசு. அவர் அதிபராகவே ஆகல, பேசுனதை வச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஹோப், நம்பிக்கை என்ற இதுல அவர் வராரு. இன்னொன்னு அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர், அவருடைய வரலாறு தனி. அப்போ ஏதோ ஒண்ணு நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கப்படுது. இந்த ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப வலுவானது. இந்த நிதித்துறையா இருக்கட்டும், அமெரிக்க மத்திய வங்கி என்பது பல விஷயங்களை செய்யலாம். ஏன்னா டாலரை, ஏன்னா அவங்க எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். இந்திய அரசு அளவுக்கு மீறி கடன் வாங்கிச்சு அப்படின்னா இந்திய ரூபாயின் மதிப்பு விழுந்து போயிடும். ஆனா அமெரிக்கா அதிக கடன் வாங்க அமெரிக்க டாலர் வலுவாகும். ஏன்னா டாலர் தானே எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஸோ டாலருடைய ஒரு பிரிவிலேஜ், ஒரு தனி தகுதி நிலை, அதை வந்து அமெரிக்கா பயன்படுத்த முடியுது. அப்படி வரும்போது அவங்க பல போர்கள், சிரியால, லிபியாவிலாம் போர்லாம் நடத்துறாங்க. நடத்தி ஒபாமாவுடைய 2 ஆட்சி காலம், அதுல வந்து அவர் வந்து மெடிக்கேர்னு ஒண்ணு கொண்டு வந்தார். வயசானவங்களுக்கு எல்லாம் மருத்துவம் பார்க்க முடியல. அமெரிக்கால நீங்க ஒரு இன்சூரன்ஸ் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டீங்கன்னு முடியல, வெளியே அனுப்பிடுவாங்க. நீ வெளியே போய் சாகுப்பா, இங்க வேணா ஒரு பேண்டேஜ் போட்டு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லி அது. அப்போ ஒருத்தர் வயசாயிருச்சு, வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சாரு, அவர் என்ன பண்ணுவாரு? அப்போ ஒபாமா வந்து அதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு. ஓரளவு அதை வந்து ஒரு பேண்டைடு போட்டு சமாளிக்க பார்த்தாரு. ஐடி துறை வேலைகள் கூட உள்நாட்டுல வந்து கொடுக்கணும், 10% கொடுக்கணும் அப்படிலாம் பண்ணாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒரு முதலாளித்துவ நிறுவனத்தை இவங்க கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இவங்க அவங்க பாக்கெட்ல இருக்காங்க. அதாவது ஒபாமாவோ ட்ரம்போ அல்லது ஒபாமாவுக்கு பின்னர் தேர்தலில் நின்ன ஹிலாரி கிளின்டன், ஒபாமா கட்சி தான். ஒபாமா 2 டேர்ம் அவருக்கு லிமிட் முடிஞ்சிருச்சு, ஹிலாரி கிளின்டன் போட்டி போடுறாங்க. ஹிலாரி கிளின்டனை எதிர்த்து தான் ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறார். அப்போ ஒபாமாவை நிராகரித்து தான், அல்லது ஒபாமா ஆட்சியை நிராகரித்து தான் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஒன்றும் நடக்கல, இந்த கிரைசிஸ் வந்து தீரல. இதை வந்து மைக்கேல் ராபர்ட்ஸ் என்று ஒரு மார்க்சிய எழுத்தாளர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, லாங் ரிசெஷன், 2008 தொடங்கிய ஒரு பொருளாதார மந்த நிலை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, அப்பப்போ கொஞ்சம் ரிவைவ் ஆகும், மறுபடியும் அடி வாங்குது என்றுதான் அவர் சொல்றாரு. எனவே ஒபாமா காலத்திலும் இதை வந்து தீர்க்க முடியல. தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அமெரிக்கா செலவை குறைக்கணும். அமெரிக்கா வந்து உண்மையிலேயே ஒரு உற்பத்தி சார்ந்த, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற, பொருட்களை உற்பத்தி செய்கிற ஒரு நாடாக மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா நீ வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆதிக்கத்திலிருந்து நீங்க பின்வாங்கணும். உங்களுடைய இராணுவ தளவாடங்களை எல்லாம், அதாவது நேட்டோ கூட்டணி, அதை பத்தி நம்ம பேசல. அமெரிக்கா வந்து உலகம் முழுக்க 800 இடங்களில் இராணுவ தளங்களை வச்சிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், அப்ப இதுக்கெல்லாம் செலவாகுது இல்ல.
ரெண்டாவது இந்த நிதி கட்டமைப்பு, இதுக்குள்ள அவங்க வந்து மாட்டியிருக்காங்க. ட்ரம்ப் இதை தான் பேசுறாரு. நான் எதுக்கு அவங்களுக்காக நான் ஏன் சண்டை போடணும், உக்ரைன்ல நான் ஏன் செலவு பண்ணணும், நேட்டோவுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும், சீனால ஏன் உற்பத்தி பண்ண பொருளை நான் ஏன் வாங்கணும், நியாயமானது தானே. சாதாரணமா ஒருத்தட்ட கேட்டாம சரிதானே ஐயா, நம்ம ஊர்ல நம்ம உற்பத்தி பண்ணுவோம், நம்ம பயன்படுத்திப்போம், நம்ம பண்ண முடியாத இன்னொருத்தட்டத்தை வாங்குவோம். ஆனா இதுக்கு பொறுப்பு வந்து சீனாவா அல்லது அமெரிக்காவில இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனானே அவன்கிட்ட கேள்வி கேட்கணும்ல. யார் லாபம் சம்பாதிச்சாங்க? பெரிய பெரிய கம்பெனி, அது வால்மார்ட்டா இருக்கலாம், ஆப்பிள் நிறுவனமா இருக்கலாம், அமேசானா இருக்கலாம், ஃபோர்டு மோட்டார் கம்பெனி சென்னையில இருந்ததுல, ஏன் சென்னைக்கு வந்துச்சு? சென்னையில தான் தொழில்நுட்பம் இருந்ததா? இல்ல ஃபோர்டு கார்லாம் சென்னையில கொண்டு வரான். இங்க தொழிலாளி வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப ட்ரம்ப் முன்வைப்பது அதுதான். அமெரிக்கர்களின் வாழ்க்கையை இந்த அரசியல்வாதிங்க நாசமாக்கிட்டாங்க. நம்ம ஒரு மொழியில சொன்னா அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது. சொல்ல போனா நம்ம ஒரு சீமான் மாதிரி ட்ரம்ப்னு வைக்கிறேன். அவரு இதை சொல்றாரு, நம்ம வந்து அவங்க வெள்ளை இனம் அதெல்லாம் இருக்கு, இங்க வந்து கண்டவன்லாம் உள்ள வரான், நம்ம இதை வந்து இது பண்ணிக்கணும் அப்படி பேசுறது. அமெரிக்கால சீமான் தான் ஜெயிச்சிருக்கிறான்னு சொல்லலாம் சூழல்னால. இப்ப ட்ரம்ப் வந்து பேசுவது இந்த 7.5 கோடி வாக்காளர்களுக்கு சரின்னு படுது. ஒரு தடவை ஏதோ வந்து ஏமாந்துலாம் போயிடல. ஒரு தடவை ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், 4 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தார், தன்னுடைய கொள்கைகளை அமல்படுத்தினார். அது வந்து ஒரு தரப்புக்கு பிடிக்கல. அவரை வந்து எப்படியாவது தோற்கடிக்கணும் என்று 2020 இந்த பத்திரிகைகள் அவங்க சொல்ற டீப் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அதாவது அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்க ட்ரம்பா இருக்கலாம், ஒபாமாவா இருக்கலாம், அல்லது ஜோ பைடனா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து ராணுவ அதிகாரிகள், இந்த உளவுத்துறை, இவங்கெல்லாம் வந்து சாதாரணமா விட்டுடுவாங்களா? இப்ப ட்ரம்ப் வந்து வேட்டு வைக்கிறார். அமெரிக்கா எப்படி வந்து உலகத்தின் முதல் பெரிய பொருளாதாரமா இருக்குதோ அந்த அடிப்படையை இவர் தகர்க்கிறார். நான் வந்து வெளிநாட்டுல ராணுவ தளத்தை எல்லாம் மூடிடுவேன், இங்க வந்து வரி விதிப்பேன் அப்படின்னா அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தினுடைய அடிப்படை தகர்ந்து போயிடும். இல்லைன்னா வேற என்ன பண்றது? இவங்கள்ட்டையும் அதுக்கான தீர்வு இல்லை. இவங்களுக்கு எங்க நீங்க திருப்பி செலவழிக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? இப்போ 2020 ட்ரம்ப் தோத்து 2021 ஜோ பைடன் வந்து அதிகாரத்துக்கு வராரு. அவர் பல இதை முயற்சி பண்றாரு. உக்ரைன்ல போரை வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஏன்னா உக்ரைனை கட்டுப்படுத்துவது அமெரிக்க அந்த மேலாதிக்க சிஸ்டத்துக்கு வந்து வேணும். ட்ரம்ப் என்ன சொல்றாரு? உக்ரைன்ல போரை தொடங்கி இருக்கவே கூடாது, நான் அதிகாரத்துல இருந்தா போரே தொடங்கி இருக்காது, நான் ஆட்சிக்கு வந்த உடனே 24 மணி நேரத்துல போரை நிறுத்துறேன், புட்டின் வந்து என்னுடைய நண்பர் அப்படிங்கிறார். உக்ரைனுக்கு வேணா $150 பில்லியன் வந்து அமெரிக்கா நிதி ஒதுக்கி தளவாடங்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஊர்ல செலவுக்கு எவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. இதெல்லாம் மக்களுக்கு நியாயமாகப்படுது. இப்போ கடைசியா கேள்வி என்னன்னா, நமக்கு என்ன? நம்ம இந்தியால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ரம்ப் வந்ததுனால நமக்கு நல்லதா அல்லது ட்ரம்ப் தோத்திருந்தா நமக்கு நல்லதா அப்படின்னா 2 வகையிலையும் நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் தொடக்கத்திலிருந்தே அமெரிக்காவுக்கு உழைச்சி கொட்டுவதுதான். திருப்பூர்ல நீங்க வந்து சாயப்பட்டறையில கழிவு ஆக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சு அனுப்பலாம். தோல் நிறுவனங்களா இருக்கட்டும், அல்லது நம்ம ஊர்ல படிச்ச திறமையான இளைஞர்கள் எல்லோரும் யாருக்கு வேலை செய்யறாங்கன்னா அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் தான், எங்க ஐடி துறையில. அல்லது வாகன உற்பத்தியை நாங்க இங்க நடத்துறோம் அப்படின்னு வருவது. ஸோ நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான வளங்களை வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கு அமெரிக்கா. அப்ப அது நம்மளை பாதிச்சுட்டு தான் இருந்தது. ட்ரம்ப் வந்த பிறகு அது மாறிடுமா அப்படின்னா மாறப்போறது கிடையாது. அது வேற ஒரு வகையில் நம்மளை அடி வாங்கும். நமக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது, வரி விதிப்பு அதிகமாகும். அப்போ 2 பக்கமும் உலகத்துக்கு வந்து நெருக்கடி தான். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய மக்கள், நம்முடைய தொழிலாளர்கள், நம்ம வேலை உழைக்கக்கூடியவங்களை வலுப்படுத்தும் போது நம்ம வலுப்பெறுவோம். ட்ரம்ப் வந்தோ அல்லது ஒபாமா வந்தோ நமக்கு வந்து விடிவு தரப்போறது கிடையாது. அதான் நம்ம நிலைமை. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ட்ரம்பை ஏன் அமெரிக்கா தேர்ந்தெடுத்தது என்பதற்கான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை புரிந்து கொள்வார்னு நினைக்கிறேன். கலந்து கொண்ட கருத்துக்களை பேர் நம்பிக்கை. நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.